அழைத்து வந்து விட்டியா? கடவுள் உனக்காக கொடுக்கும் பரிசு. தெய்வமே, குல தெய்வமே. காலில் தான் சாமி நான் கிடப்போம். சென்று வா. சாமி, நீங்க கூட்டிட்டு வர சொன்னீங்களாம்ல? ஆமா, உனக்கு நிறைய மனசுக்குள்ள கவலை இருக்கு. உன் கவலைக்கு ஏத்த மாதிரி உன் பேரு சாந்தி தானே? ஆமா சாமி. உனக்கு ஒரு பையன் சரியா? ஆமா சாமி, ஆமா சாமி. வெளிநாட்டுக்கு போறதுக்காக பணம் கட்டி வச்சிருக்கீங்க சரியா? ஆமா சாமி. உனக்கு என்ன பிரச்சனை? உன் பிரச்சனையை மட்டும் சொல்லு. ஒன்னா ரெண்டா ஊருப்பட்ட பிரச்சனை எனக்கு. விடிய விடிய சொல்லி அழுதாலும் விடியாது சாமி. எழுத்து வீட்டுக்காரியெல்லாம் நல்ல பிச்சைக்காரியா தெரிஞ்ச கஞ்சிக்கு வழியெல்லாம் பார்த்து இன்னைக்கு பார்த்தா கூடி சரியா இருக்கா சாமி. என் குழந்தையெல்லாம் நான் வளர்த்த பிள்ளை சாமி. அவன் எல்லாம் போகணும் பொழைக்கிறேன் சாமி. உங்களை தான் முழுசா நம்பி இருக்கேன். நீங்க ஏதாவது என் குடும்பத்துக்கு நல்ல வழி காட்டுங்க சாமி. கண்ணை மூடு, கண்ணை மூடு. மனசுல சரத்தானந்தா வாழ்க்கை சொல்லு. சரத்தானந்தா வாழ்க்கை சும்மா சாமி. நான் உங்களை மறக்க மாட்டேன் சாமி. நான் கொடுக்கும் சின்ன பரிசு 200 பவுன் 300 பவுன் பரவாயில்ல சாமி. 200 300 கேட்கிறேன். 300 வேணுமா 200 வேணுமா? என்னிடம் ஒரே பதிலாக சொல்ல வேண்டும். மாற்றி மாற்றி சொல்லினால் நான் 500 பவுன் கொடுத்துருங்க. ஒரேடியாக 500 பவுன். அந்த பவுனை கையில் இன்னும் ஒரு நிமிடத்தில் நான் என்னால் என் பவரால் வர வைக்க முடியும். பை 500 பவுன் இப்ப வந்துருல சாமி. வரும். வேண்டாம் என்றால் சென்று விடு. அதை வச்சிருங்க சாமி. 500 பவுனா? சரி, கண்ணை மூடு. உனக்கு பவுனு கிடையாது. நீ பாவம் பண்ணி விட்டாய். நீ தர்தரம், நீ தர்தரம். சாமி இப்பெல்லாம் பேசாதீங்க சாமி. உன்னிடம் அந்த நகை கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்காத நான் இப்ப என் நகையை கொடுத்துருக்கேன். ஓ நகையை கேட்கல, ஏன் நகையை கொடுத்துருக்கேன் சாமி. போல கொடு. நான் பாவத்து கொடுத்தல 10 பண்ண அது இப்ப கூட ஓ நகையை கேட்கல. உடனே கேட்க விஷயம் இல்லை. நான் பேச ஒத்துக்க மாட்டேன். கொடு. மரியாதை கொடுத்துடா. படுக்கிற போயாடா. 10 லட்சம். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருடம் கழித்து சாமியார் ப்ளான் பண்ணுறோம். கண்டென்ட்டு வேறு மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக யாருன்னா தான் நண்பர் நிற்கிறாங்க பாருங்கள். அவர் வந்து வீடியோவில் வரமாட்டான்னு டாப்பில். ப்ரோ வாங்க ப்ரோ. நீ வாங்க, சும்மா நீங்கள் ஒன்றும் பேசாமல் நான் பேசிக்கிறேன். அவர் ரொம்ப கூச்சம். ஆனால் வந்து அவர் வந்து நம்மளை வர சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மாவை ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா அவங்க அம்மா வந்து கடைக்கு போயிட்டு கடத்தர் போயிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போது அந்த பையனை தான் ஃபோன் அடித்து வர சொல்லியிருக்காங்க, வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பையன் இங்கேருந்து போக போகிறது கிடையாது. இப்போ நீ போயிட்டு என்ன போயிட்டுனா இது மாதிரி ஒரு சாமியார் வந்திருக்காரு, என்னன்னு தெரியலமா உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். நான் அந்த வழியாக போயிட்டே இருந்தேன், அவனை கூப்பிட்டு வர சொன்னார். ஏன்னா யாருன்னே தெரியாத அளவுக்கு இருக்கு. ஃபில்டர் பண்ணு, நல்லா ஃபில்டர் பண்ணு. அவங்களுக்கு வந்து அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த மை மந்திரம் மேலே நிறைய பக்தி இருக்கான். அதை வச்சு தான் அவங்கள வந்து ஒரு சரியான கண்டென்ட் பண்ண போகிறோம். நீ என்ன பண்ண, இப்படியாச்சும் மண்டையை கழுவி கொண்டு வந்துரு. ப்ரோ நீங்கள் போங்க, நீங்கள் தெரிஞ்சிட போகிறீங்க. நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் போய் அங்கே இருங்க. நாங்கள் ப்ராங்க் எல்லாம் முடித்த பிறகு நீங்கள் வாங்க, ஓகேங்களா? இல்லை உங்கள் அம்மா கால் பண்ண இப்போ இடையில கீழே போக அடிச்சாங்கன்னா எடுக்காதீங்க. சரி நீ போங்க. ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு அழகாக கோயில் அமைஞ்சிருக்கு. அங்கே அந்தாண்ட பஸ் ஸ்டாண்டு, அங்கேருந்து தான் தூக்கிட்டு வர போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 15 நாள் பிளானு போட்டு இன்றைக்கி தான் இதை பண்ணணுன்ற முடிவுக்கு வந்துடும். ஓகே நீ போயிடுறியா? பிச்சை போட்டுட்டு இருக்க போகிறாங்கடா கோயில்லையா? ஐயோ சாமி கோயில் அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல, கோயிலில் உட்காந்துலாம். இல்லை நம்ம பண்ண போகிறத பித்தலாட்டம், கோயிலுக்கு சாமிக்கு தெரிஞ்சு கோச்சு இதான் பிரச்சனை பண்ணிடுச்சுன்னா. இது வந்து காமெடியான வீடியோ, அதனால் வந்து சாமி நம்மளுக்கு எப்பயுமே சப்போர்ட்டு தான் இருக்கும். ஓகே போயிடலாமா? தம்பி இங்கே வா.
அழைத்து வந்து விட்டியா? கடவுள் உனக்காக கொடுக்கும் பரிசு. சாமி தெய்வமே, குல தெய்வமே, எனக்கு கொடுத்த சாமி வச்சு நான் போயிட்டேன் சாமி. நல்லா இரு சாமி, உனக்காக நான் கொடுத்த பரிசு எடுத்து செல். வீதி கொஞ்சம் போட்டு விடுங்க சாமி. காலில் தான் சாமி நான் கிடப்போம். சென்று வா. அம்மா இங்க வா, இங்க வா, கிழக்க பார்த்து நில்லு. சாமி நீங்க கூட்டிட்டு வர சொன்னீங்களாம்ல? ஆமா, உனக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உன் பிரச்சனையை தீர்க்க சொல்லியிருக்காங்க. உனக்கு நிறைய மனசுக்குள்ள கவலை இருக்கு. உன் கவலைக்கு ஏற்ற மாதிரி உன் பேரு சாந்தி தானே? உனக்கு ஒரு பையன், அவனுக்கு 22 வயதாகுது, சரியா? உன் புள்ள படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்காக பணம் கட்டி வச்சிருக்கீங்க, சரியா? உன் வீட்டுக்காரரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்காரு. அவர் குடிச்சிட்டு வர்றது உனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேது, சரியா? சாமி, என்னை காக்க வந்த சாமி, இந்த வெள்ளை கலர் சட்டை போட்டிருந்த பையன் சொன்னான் சாமி, அக்காக இன்னும் கல்யாணம் ஆகல சாமி, பவுனு நிறைய கேட்குறாங்க சாமி. ஐயோ சாமி, தங்கம் கொடுத்துட்டீங்களா? என் குடும்ப குட்டியெல்லாம் நல்லா இருக்கு சாமி. சாமி ரொம்ப கோடி நன்றி சாமி. சென்று வா, உன் குடும்பத்தில் சீக்கிரம் நல்ல காரியம் நடக்கும். கோடி நன்றி சாமி. என் குடும்ப பிரச்சனை தீர்த்து வைங்க சாமி. தேடி வந்ததால நான் சின்ன சின்ன பிரச்சனையை தீர்த்து வச்சேன். ஆனா நான் உன்னை பார்க்க வந்தேன். நீ செஞ்ச புண்ணியம் உன்னை பார்க்க வந்திருக்கு. நீ ஈரும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை? உன் பிரச்சனையை மட்டும் சொல்லு. பிரச்சனைன்னு சொன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சாமி. ஒன்னா ரெண்டா ஊருப்பட்ட பிரச்சனை எனக்கு. விடிய விடிய சொல்லி அழுதாலும் விடியாது சாமி. சாமி சாமி எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் சாமி. எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கேன், வீடே இல்லை சாமி. என் மகனுக்கு வேற 3 லட்ச ரூபா பணத்தை கட்டி ஒரு கண்டாலேட்டை கொடுத்துட்டேன். அது திரும்ப கைக்கு வரணும் சாமி. வெளிநாட்டுக்கு போகிறேன்னு கட்டினேன், அதுவும் வரல சாமி. ஏற்ற வீட்டுக்காரியெல்லாம் நல்ல பிச்சைக்காரியாக தெரிஞ்ச கஞ்சிக்கு வழியெல்லாம் பார்த்து இன்னைக்கு பார்த்தா கோடீஸ்வரியா இருக்கா சாமி. கோடீஸ்வரியா இருக்கா. அவள் பெரிய பகுசு கட்டுறது என்ன, போகிறதுன்னா காரில் போகிறதுன்னா வாரதுன்னா அப்படி பர்ஸை திறந்து நான் கட்டுக்கட்டாக கட்டுக்கிறேன் சாமி. என்கிட்ட வந்துச்சோ என்னன்னு தெரியல சாமி. எனக்கு அது மாதிரி நீங்கள் அதை வழிகாட்டுங்க சாமி. என் கொழுந்தையெல்லாம் நான் வளர்த்த பிள்ளை சாமி. அவன் எல்லாம் கோகோன்னு பொழைக்கிறேன் சாமி. உங்களை தான் முழுசாக நம்பி இருக்கேன். நீங்கள் ஏதாவது என் குடும்பத்துக்கு நல்ல வழி காட்டுங்க சாமி. கண்ணை மூடு, கண்ணை மூடு. மனசுல சரத்தானந்தா வாழ்க சொல்லு. சரத்தானந்தா வாழ்க, சச்சிதானந்தா வாழ்க, சச்சிதானந்தா வாழ்க. சும்மா கண்ணை திறந்திப்பார். சாமி நான் உங்களை மறக்க மாட்டேன் சாமி. சாமி தெய்வமே மறக்க மாட்டேன் சாமி. இது உனக்காக நான் கொடுக்கும் சின்ன பரிசு. ஆனா உனக்கு இன்னும் ஒரு பெரிய பரிசை கொடுக்க உன்னோட தேவை என்ன, கடைசி ஆசை என்ன, அதை மட்டும் சொல். சாமி எனக்கு ஒரு வீடு வாசல் ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க சாமி. வேற என்ன வேணும்? போதும் சாமி, போதும் சாமி. ஒரு காலை 2 வீடு வாங்கி கொடுத்துருங்க. 2 வீடு கூரை வீடா இருந்தா போதுமா? என்ன சாமி கொடுக்கணும்? நல்ல விலை சேர்ந்துறீங்களா? மச்சு வீடா வேணும்? 2 மாடி போட்டிருக்கலாமா? இல்லை சாமி, ஒரு மாடியே போதும். 2 வீடு கொடுங்க சாமி. 2 தனித்தனியா? ஏன்? எனக்கு எங்கள் குடும்பம் பையன் இருக்கேன், அவனுக்கு. சரி, நீங்கள் தான் சாமி வழி. நீ சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் குறையை தோற்க தான் நான் வந்திருக்கிறேன். இப்போது உன் குறையை நான் தீர்க்க போகிறேன். வீடாக கொடுக்க முடியாது, காராக கொடுக்க முடியாது, ஆனால் தங்கமாக கொடுக்க முடியும். உனக்கு எத்தனை பவுன் தங்கம் வேண்டும் என்று சொல்லு, தங்கமாக கொடுத்து விடுகிறேன். தங்கம் நீங்க ஏதாவது பார்த்து ஒரு 100 பவுன் கொடுங்க சாமி. 100 பவுன் போதுமா? ஓம் சிவா தாய் 100 பவுன் வந்தாய நமகச்சார். ஒரு 200 பவுன் 300 பவுன்னாலும் பரவாயில்ல சாமி. 200 300 கேட்கிறேன். 100 வேணுமா 200 வேணுமா? என்னிடம் ஒரே பதிலாக சொல்ல வேண்டும். மாற்றி மாற்றி சொல்லினால் நான் ஒரு 500 பவுன் கொடுத்துருங்க. ஒரு
ஒரேடியாக 500 பவுன். பவுனை கையில் 500 பவுனாக மொத்தமாக ஒரு சாக்கில் கட்டி தருகிறேன். நீ எடுத்துச் செல். ஆனால் என்னிடம் நகை வாங்கியதை யாரிடமும் கூறக்கூடாது. இது 5 பவுன் 500 பவுனாக மாற வேண்டும் என்றால் உன்னோடு தங்கம், நீ பயன்படுத்திய தங்கம், உன் கழுத்தில் அணிந்திருக்கும் தங்கத்தை இது தங்கத்தோடு தங்கமாகி ஏன் தங்கத்தை ஏன்ட்ட தங்கம் இல்ல சாமி. கழுத்தில் போட்டிருக்கும் நகையை இதில் வை. உனக்கு சேர்த்து நான் 500 பவுனாக தருகிறேன். இது நான் வந்து அவுத்து கொடுக்க முடியாது சாமி. இது ஒரு நகை சாமி, வீட்டுல வாங்குவாங்க. ஓ சரி, அப்போ செல். வீட்டில் வைவாங்க என்றால் நீ செல். சாமி இப்போ நகை சாமி 500 பவுன் கேட்டேனே. நான் சொல்வது புரியவில்லையா? இது மேலோகத்தில் இருந்து எனது சக்தியை கொண்டு நான் வரவழைக்கும் பொழுது, உனது தங்கத்தோடு தங்கம் கலக்கும் பொழுதுதான் அந்த தங்கம் இங்கு வந்து சேரும். இன்னும் ஒரு நிமிடத்தில் நான் என் பவரால் வர வைக்க முடியும். வை. ஒரு நிமிஷம் இந்த நகை வந்துருமா சாமி? எல்லா நகையும் சேர்த்து வரும். இதே மாதிரி சங்கிலி 10 பவுனில் 10 சங்கிலி வரும். வேண்டாம் என்றா செல்லம்மா, நீ செல்லம்மா. இல்ல சாமி, வீட்டுல வந்து கேட்பாங்க சாமி. அது நீ எடுத்து வை. சச்சிதானந்தாவை நம்பு சாமி. உங்களை நம்பிதான் சாமி தாரேன். வை. சாமி 500 பவுன் இப்ப வந்துருல சாமி. வரும். உனது ஆசைப்படி நீ கேட்கும் 500 பவுனுக்கு பதிலாக 500 பவுனுக்கு 5 பவுன் வரும். இது எத்தனை மொத்த பவுன்? இது 10 பவுன் சாமி. 10 பவுன் கழுத்தில் வை. கையில் வை. கவலைப்படாதே, கவலைப்பட வேண்டாம் என்றா செல்லம்மா. செல்லம்மா, என்னை சோதிக்காதம்மா. எனக்கு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. வேண்டாம் என்றால் சென்று விடு. இதை கூட வாங்கி கொண்டு சென்று விடு. 500 பவுனா? சரி, கண்ணை மூடு. சரத்தானந்தா வாழ்க என்று தலையை ஆட்டியபடி, கையை கூப்பியபடி, கையை 2 வானத்தை நோக்கியபடி கேளு. சரத்தானந்தா வாழ்க வாழ்கவே, சரத்தானந்தா வாழ்க வாழ்கவே. வேண்டிக் கொண்டே இரு, 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 வேண்டிக் கொண்டே இரு. சரத்தானந்தா வாழ்க வாழ்கவே, சரத்தானந்தா வாழ்க வாழ்கவே, சரத்தானந்தா வாழ்க வாழ்கவே, சரத்தானந்தா வாழ்க. கண்ணை திறந்து பார். சின்ன வயதில் நீங்கள் ஒரு நல்ல பாம்பிடம் நீங்கள் கல்லை கொண்டு அடித்திருக்கிறீர்கள். நீ பெரிய பாவத்தை பண்ணிவிட்டாய் சாமி. நான் எந்த பாவமும் செய்யல சாமி. அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க சாமி. நீங்க நினைவு தெரிஞ்ச நல்லது ஒரு எறும்பை கூட நான் அடிச்சதில்ல சாமி. எச்ச கையால காக்கா கூட நீ ஓட்ட மாட்டேயா? அந்த மாதிரியான. இல்ல சாமி, இல்ல சாமி. நான் நிறைய சோறுல காக்காய்க்கு வைப்பேன் சாமி. யாரோ உங்ககிட்ட போய் யாரோ சொல்லியிருக்காங்களா? சரத்தானந்தா சொல்லியிருக்காங்க சாமி. அவர் சரத்தானந்தா சாமிட்டே நல்லா பார்க்க சொல்லுங்க சாமி. நான் அப்படிலாம் செஞ்சதே இல்லை சாமி. போயிட்டு 4 வெள்ளிக்கிழமை பத்திரகாளி அம்மனுக்கு விளக்கு போட்டுட்டு, இனிமே யாரை பார்த்து நான் வைத்தறிச்சல் பட மாட்டேன். அந்த பத்திரகாளி தாயை தேடி ஓடு. உன் வாழ்க்கை மேம்படும். போய் வா சாமி. இந்த 500 பவுனும் கொடுத்தேன். நான் கோயில் குளத்துக்குலாம் போயிட்டு வரேன். நீங்க சொன்னபடியே நான் எல்லா கோயிலுக்கும் போயிடுறேன் சாமி. இந்த 500 பவுனை மட்டும் கொஞ்சம் கொடுங்க சாமி. உனக்கு பவுனு கிடையாது சொல்லாங்க சாமி. யாரும் உங்கள்ட்ட தப்பா சொல்லியிருக்காங்க சார். கோயிலுக்கெல்லாம் போறேன் சாமி. சரத்தானந்தா சொன்னால் அது தவறான வார்த்தையாக அமையாது. சரத்தானந்தா திரும்ப கேளுங்க சாமி. நான் அப்படி பட்டவன் இல்லை சாமி. சாமி எங்க சாமி போறீங்க? இமயமலை செல்கிறேன் அம்மா. ஒரு 500 பவுனாவது கொடுத்துட்டு அவர் 100-200 பவுனாவது கொடுத்துட்டு போங்க சாமி. உனக்கு கிடையாதம்மா. சொல்லாதீங்க சாமி. என்னை நல்லா விசாரிச்சு பாருங்க சாமி. நான் யாரும் ஈரம் கொடுத்து எனக்கு தெரியும். உன் பேர் சாந்தி தானே? உன் பையன் பேர் சதீஷ் தானே? உங்கள் கணவர் பேர் சந்திரன் தானே? சரிதான் சாமி. நீங்க பாவம் பண்ணிய பொம்பளை அம்மா. எந்த பாவம் பண்ணல சாமி. உனக்கு கொடுக்க முடியாது. உனக்கு கொடுக்க முடியாதுமா. சாமி 100 பவுனா கொடுங்க சாமி. நீங்க எல்லாத்தையும் கொடுத்தீங்கல்ல. நீ பாவம் பண்ணி விட்டாய். நீ தரித்திரம், நீ தரித்திரம். சாமி இப்பெல்லாம் பேசாதீங்க சாமி. இல்லம்மா, உன்னை சுற்றி ஒரு தரித்திரம் சுத்தி கொண்டிருக்கிறது. ஒன்னும் சுத்தா. நானே மகாலட்சுமி போனாலே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படியே சொல்லி நீங்க தான் வாயில சொல்றீங்க. இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க சாமி. எனக்கு 30 பவுன் மட்டும் கொடுங்க சாமி. நீங்க 500,000 தரணும். எனக்கு 30 பவுன் மட்டும். உனக்கே கிடையாது. ஏன் எனக்கு சொன்னதை கொடுங்க. வந்தவங்களுக்குலாம் கொடுத்தீங்கல்ல. நான் பாட்டு அங்க உட்காந்துட்டு சிவனேன்னு என்னை நீங்க தானே கூப்பிட்டீங்க. உனக்கு கிடையாது. அப்படியே சொல்லாதீங்க. தரித்திரம்.
பணம். சாமி சாமி சரி நீங்க 30 கொடுக்கலாம். என் நகை கொடுங்க. என் 10 பவுன் கொடுங்க. 10 பவுன் நீ கொடுத்து அங்கே கொடுத்தாயா? ஆமா என் கழுத்துல போட்டு அவுத்து கொடுத்தல. இப்பதானே கொடுத்தேன். அந்த நகையை நான் மேலோகம் கொண்டு சத்திரதானந்தாயிட்டை கொடுத்து விட்டு அந்த நகையோடு நகை கலந்து விட்டது. என்னிடம் அந்த நகை கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்காத நான் இப்ப என் நகையை கொடுத்துருக்கேன். ஓ நகையை கேட்கல. என் நகையை கொடுத்துருக்கேன் சாமி. போல கொடு. நான் பாவத்து கொடுத்தல 10 பவுன் நகை. அது இப்ப கொடு. ஓ நகையை கேட்கல. என் நகையை கொடு. கொடுக்க போல குடிக்கார வீட்டுக்கு போனா இழுத்து போட்டு அடிச்சிருக்கியா? நான் அவ்வளவுதான் வீடு கந்தரகோலம் ஆயிரும். மரியாதையா கொடுத்துரு சாமி. அந்த சோழியை வச்சுக்கிறத என் நகையை கொடு. வேணும் இந்த வேலி என் நகை. இந்த நகையை பேச என் நகையை கொடு. உன் நகை மேலோகம் போயிருக்கம்மா. இங்கே உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கொடுத்துரு என் நகையை கொடு. இல்லைன்னா வாயில என்ன வருது சாமின்னு பாக்குறேன். அதான் தேவையில்லை. என் நகையை கொடு. என்னம்மா சாமியிடமே சத்தம் போட்டு குடிக்கா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் நகையை கொடுத்துரு. இல்லைன்னா உனக்கு அவ்வளவுதான் மானம் கட்டு போயிடும். உனக்கு இந்த முச்சத்தில ஒரு அசிங்கப்படுத்திட்டு போயிருவேன். என் நகையை கொடுத்துரு. வீட்டுக்கு விட என் புரிஞ்ச போல குடியார பையன் அடி முடி எழுத்து போட்டு அடிச்சு போடுவியா? கொடுத்துரு. நகையை கொடு சாமி. எனக்கு நகை வேணும். என் நகையை கொடு சாமி. 10 பவுன் தானே? ஆமா சாமி 10 பவுன் நகையை கொடு சாமி. திரும்ப 10 பவுன் வர வைக்கிறேன். திரும்ப இப்படியே திரும்பி இருக்கு. சரத்தானந்தா அவங்க பாவம் பண்ணி அவங்க 20 பவுன் வர வைக்கட்டுமா? வேணாம் என் பவுன் 10 பவுன். சரி போதும் போ நில்லு. அப்படியா? நீ போன ஜென்மத்துல நீ பக்கத்து வீட்டுக்காரியை ஏமாத்தி அந்த 10 பவுன் நகையை வாங்கியிருக்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரியிடமே போன ஜென்மத்து நகையை சரத்தானந்தா சேர்த்து விட்டதாக கூறுகிறான். என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஏன் நகையை கேட்டேன். சரத்தானந்தா நினைச்சிருக்கேன். ஓட்டு தான் நான் ஊற்றி கொடுத்தேன். மரியாதை கொடுத்த ஒரு கவலை மரியாதை. கை வாய் பேசாது. நீ கைதான் பேசும். அம்மா என்ன இந்த நேரத்துல பூனையா மாத்தட்டுமா? என்ன வேணா ஆனே வந்து கூட மாத்து. நகையை கொடு போத. கொடுத்து வர வைக்கிறேன். பேச நகை கொடு. உடனே கேட்க விஷயம் இல்லை. நான் பேச ஒட்டுக்க மாட்டேன். கொடு. வராதுன்னு சொல்றாரு. என்னது வராதா? மரியாதை கொடுத்துடா. நீ பாடுக்கிற பையாடா. 10 லட்சம் வாடா போடா சொல்றேன். உனக்கு என்னடா மரியாதை? பிராடுக்கிற பையில குண்டை வச்சு கடைக்கு வந்து கும்பின்னு வாங்கிடா. குடுறா நகையை குடுறா. ஆமா நல்லா இருப்பாடா. நகையை குடுறா சாமி. அதெல்லாம் நீ பேச வேண்டாம். ஏன் நகையை குடுறா? நீ இருக்கல அதெல்லாம் பேசுறேன். ஏன் நகையை குடுறாடே? உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன். நகை நான் வீட்டுக்கு போக மாட்டேன்டா. நகையை கொடுத்துட்டா உனக்கு மரியாதை நகை குடுற ஆம்பளை அடிப்பட்டு வரையா? உனக்கு என்ன மரியாதை? விளையாடுக்கார பையல நீ எங்க இருந்து எனக்கு வந்த விளையாடுற பையல நகை எங்கடா? நகை எங்கடா? வாயில வந்துரு. எனக்கு மரியாதை நகை குற. ஆட்டம் போட்டுக்கிட்டு நகை குற. நகை குற எடுக்கல. உனக்கு அவ்வளோ மரியாதை. குர்ரா குர்ரா. வர வைக்கிறேன் நகைய. என்னடா வர வைக்கிறேன்? சீக்கிரம் வர வச்சுக்க. மணிக்கணக்கா பைத்தியக்காரி போய் உலர விட்டுட்டேடா. ஆனா சண்டையில நான் பாட்டு அமைதியா உட்காந்துட்டு எங்கிட்டு நடந்து வந்தது. ஆனா உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆமா ஆமா குர்ரா அப்படியே குத்துறியா? மண்டை திறந்து விடல. வர வைக்கிறேன். குர்ரா சாமி நோடிக்கிட்டு நகையை குர்ரா. உனக்கு மரியாதை கெட்டு போயிருந்தா. சதீஷ் தானே உங்க பையன்? ஏய் நீ எதாவது பேசாடா. நகையை குர்ரா. முதல்ல என் மகன் சதீஷ் என் முருகன் தங்கர் எல்லாம் தெரியல. நீ நகையை குர்ரா. மாமா சொல்லிதாமா நான் வந்திருக்கேன். டேய் பிராடுக்கிற பேர ஏன் மேல ஒண்ணே சொல்றேன். அம்மா இருமா மூஞ்சி முகம் செயின் வந்தா போதும்ல. கொஞ்சம் மரியாதை கொடுமா. உனக்கு என்ன மரியாதை? நகை வந்தா போதும்ல. பைத்தியக்காரமே ஆகிட்டு செத்த நேரத்துல என் மகன் ஒண்ணு வருஷம் இப்ப செத்த நேரத்துல வந்து அவன்கிட்ட நகை வாங்கிட்டு போடுவேன். எல்லாரும் கூட்டாளி கேமரா கூட்டாளி இருந்தா உன் செயின் பிடி. உன் கழுத்துல நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு மண்ணாங்கட்டி பண்ணா போடாங்க. ஏம்மா அப்ப நீங்க எல்லாம் கூட்டாளியாடா? பாவிகளா? நான் கூட்டாளி கிடையாது, பெருச்சாளி. அவன் பையனுக்கு போன் அடிச்சு வர சொல்றான். அம்மா இங்க பாருங்க, நாங்க வந்து யூடியூப் சேனல் ஏம்மா இங்க பாரு. ஓம் சரத்தானந்தா வாழ்க. எங்க பாரு 500 பவுன் வர வைக்கிறேன். மாமன் எங்கடா ஆளு?
அம்மா இங்கே பாருங்க பயமா இருக்கான். காய்ஸ் சரியான காமெடி. 500 பவுனாக இருந்தாலும் பரவாயில்ல, 1000 பவுனாக இருந்தாலும். ஓகே காய்ஸ், நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அவங்க பையன் அவங்க பையனுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லிட்டேன். அடப்பா. ஓகே காய்ஸ், அந்த பையன் வீடியோவில் வர மாட்டாமல் நாங்கள் போய் பேசுகிறோம், பேசி சமாதானப்படுத்துகிறோம். அவங்க சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் போய் கேட்குறேன். யார் அவனு ஃபோனை கட் பண்ணிங்க, நம்ம பேசுவோம். கட் பண்ணி. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கங்க.